இயர்ஸ் ஆல்ரெடி வந்து நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா கூலும்ஸ் லாவில் வந்து ப்ராப்ளம் 1 வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. கூலும்ஸ் லா பிஜிடிஆர்பி. ஸோ டிஆர்பி கொஷின்ஸ்க்கோ டெட்டு கொஷினுக்கோ ஃபிசிக்ஸ் சம்மந்தமாக கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு வச்சுன்னா கூலும்ஸ் லா வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. சரியா. நீட்டு ஜேஇ இந்த மாதிரி எக்ஸாமுக்குலாம் என்ன செய்யணும் அப்படின்னா 11th 12th பேசிக் வச்ச கொஷின்ஸ் தான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா எடுக்கப்படுது. ஸோ நான் ஏற்கனவே வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு வச்சுன்னா நீட்டு 2019 கூலும்ஸ் லா கேட்ட ஒரு ப்ராப்ளம் வந்து என்ன செஞ்சுருக்கேன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அகைன் நாங்கள் நீட்டு 2017 வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். என்ன கொடுக்குறாங்க பாருங்கள். சப்போஸ் த சார்ஜ் ஆஃப் எ ப்ரோட்டான் அண்ட் ஆன் எலக்ட்ரான். ஸோ 2 சார்ஜஸ் ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் என்ன செஞ்சுருக்கு. சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் அண்டு எலக்ட்ரான். ஓகே. ப்ரோட்டான் ஒன்று நம்மளுக்கு தெரியும் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். டிஃபர் ஸ்லைட்லி ஒன் ஆஃப் தம் இஸ் மைனஸ் இ, the other is E plus del E அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. இஃப் த நெட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் 2 ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க. 2 ஹைட்ரஜன்ஸ் ஆட்டம் பிட்வீன் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஓகே. என்னது. இஃப் த நெட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ். சரியா. அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ். அப்போது இங்கே பாருங்கள், இங்கே நம்ம 2 ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இன்னொன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேவா. ஸோ 2 ஃபோர்ஸையும் நம்ம என்ன செய்யணும் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ 2 ஹைட்ரஜன் ஆட்டம் பிளேஸ்டு அட் எ டிஸ்டன்ஸ் டி. ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. டி வந்து என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க. எப்போயுமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸுக்குமே என்ன செய்வோம் டிஸ்டன்ஸ் வந்து ஆர் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கூலும்ஸ் லாவில் நம்ம ஃபார்முலா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ்க்கு என்ன எடுப்போம். 1/4 Q1 Q2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர்னு எடுப்போம். டிஸ்டன்ஸ் ஆர் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதேமாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கும் என்ன எடுப்போம் அப்படின்னா Gm1 M2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எடுப்போம். ஸோ இங்கே ஆருக்கு பதிலாக டிஸ்டன்ஸை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா டி, ஏன்னா அவங்க டின்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ அப்பார்ட் இஸ் 0. தென் டெல் இ ஆஃப் த ஆர்டர் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெல் இயோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்துட்டாங்க. MH வந்து 1.67 இன்ட்டு 10⁻⁻27 கிலோகிராம் ஹைட்ரஜன் மாஸ் MH. ஓகே. ஸோ இதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சம்ம செஞ்சுட்டு என்ன செய்வோம் ஃபைண்ட் பண்ணுவோம் ஆன்சரை. ஸோ பாருங்கள், ஹைட்ரஜன் ஆட்டம் எத்தனை இருக்குன்னா கன்சிஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு தெரியும். ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஹைட்ரஜன் ஆட்டம் கிடையாது. எல்லா ஆட்டமும் எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு என்ன இருக்கும் ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அதே மாதிரி என்ன செய்கிறாங்க கன்சிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரான் ப்ரோட்டான் வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ சார்ஜ் ஆன் 1 ஹைட்ரஜன் ஆட்டம். ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு என்ன இருக்கும் QE + QP. ஓகேவா. நம்மளுக்கு தெரியும் ஒரு ப்ரோட்டான் ஒரு நியூட்ரான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் இல்லையா. H1 தான். ஓகே. சரி. ஸோ அப்போ QE எலக்ட்ரானை நம்ம என்ன மேலேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ எலக்ட்ரான் தான் -E அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். -E ப்ளஸ் வந்து என்ன செய்கிறாங்க அடுத்து ப்ரோட்டானுங்க E + del E அப்படின்னு எடுக்கிறோம். அதர் ஈஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களே. ஸோ அதை நம்ம E + del Eன்னு எடுக்கிறோம். அப்போ பாருங்கள், இப்போ -Eயும் ப்ளஸ் என்னது +Eயும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் del E மட்டும் கிடைக்கும். அப்போ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமுடைய சார்ஜ் என்ன அப்படின்னா del E. ஓகேவா. ஒரு ஹைட்ரஜன் ஆட்டமுடைய சார்ஜ் del E. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் கேரியர் எ நெட் சார்ஜ். ஓகே. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன செய்யும் எப்பயுமே நெட் சார்ஜோட கேரி பண்ணிக்கிட்டே இருக்கும், கேரி பண்ணும் இல்லையா. ஹைட்ரஜன் ஆட்டம் இல்லை எல்லா ஆட்டமும். பட் நம்மளுக்கு இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து மென்ஷன் பண்ணுறதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நம்ம என்ன எடுக்கலாம் Q = என்னது del E. ஓகே. நெட் சார்ஜ் வந்து நம்மளுக்கு del E இங்கே. சரியா. சரி. அடுத்து நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸில் அப்ளை பண்ணுறேன். அதை FE = நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1/4/ε0. இப்போ இங்கே பாருங்கள் ஹைட்ரஜன் ஆட்டமுடைய நெட் சார்ஜ் தான் நம்ம என்ன அப்ளை பண்ணணும். Q1 Q2க்கு பதிலாக என்ன செய்வோம் Qங்கிறது del E அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா. அப்போ Q ஸ்கொயர்டு அப்படின்னு வருமா. இங்கே Q1 Q2 Q1க்கு பதிலும் del E தான், Q2க்கு பதிலும் del E தான். ஏன்னா ஹைட்ரஜன் ஆட்டமுடைய சார்ஜை del E அப்படிங்கிறத ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். சரியா. ஸோ del E ஸ்கொயர்டு டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்டு வரும். நம்ம டிஸ்டன்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க D, அதனால் நம்ம D ஸ்கொயர்டு எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி FGக்கும் எழுதியிருக்கேன். கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் G, அது M1 M2ன்னு எழுதுவோம். ஸோ இங்கே வந்து என்னது ஹைட்ரஜன் ஆட்டம் தான். ஸோ MHன்னு எடுத்திருக்கேன். M1ம் MH தான், M2வும் MH தான் அப்படி தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து என்னது டிவைட் பை அகைன் ஆருக்கு பதிலாக D எடுக்கிறோம். ஏன்னா D வந்து நம்மளுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஸோ D ஸ்கொயர்டு. ஸோ த நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம். ஓகே. த நெட் ஃபோர்ஸ் ஆன் த சிஸ்டம் என்ன அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெட் ஃபோர்ஸில். ஸோ G அப்போ நம்ம என்ன இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ்க்கு எடுத்துட்டோம்னா G MH அதாவது
M1 M2க்கு MH டிவைடட் பை D ஸ்கொயர்டு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து என்னது நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ்க்கு Q1 Q2க்கு பதிலாக ΔE இன்ட்டு ΔE. ஸோ ΔE ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ அதே மாதிரி D ஸ்கொயர்டு அது கான்ஸ்டன்ட் வேல்யூக்காக பதிலாக 1/4 என்ன செஞ்சிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ΔE ஸ்கொயர் மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சைடு வச்சுக்கிறேன். 4/என்ன செய்யணும், D ஸ்கொயர்டு மேலே போயிடும். சரியா? ஸோ அதே தான் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்காங்க, MH இன்ட்டு 4/0 T ஸ்கொயர்டு. ஸோ டிவைட் பை ஏற்கனவே இங்கே ஒரு D ஸ்கொயர் இருக்குது. ஸோ அந்த D ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். சரியா? ஸோ அதில் வந்து ΔE ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 6.67 இது ஜியோட வேல்யூ. சரியா? இன்ட்டு 10⁻11. அடுத்து ஹைட்ரஜன் ஆஃப் ஆட்டம் மாஸ், ஹைட்ரஜன் மாஸ் சாரி. ஸோ MH ஓகே என்னது MH நம்மளுக்கு ஹைட்ரஜன் மாஸ் கொடுத்துருந்தாங்களா 1.67 × 10⁻27. ஸோ ஹோல்ஸ் கிடைங்கனால அகைன் 1.67 × 10⁻27. ஓகேவா? இன்ட்டு 4/0. சரியா? 4/0 1/4/0 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். 9 × 10⁹. சரியா? அப்போது இவங்க இங்கேயே 4/0 மேலே இருக்கனால 1/9 × 10⁻9. ஓகே சரி. ஸோ அப்போ ΔE ஸ்கொயர்டு வந்து என்ன செய்யணும், இதில் வந்து கால்குலேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ எப்படி 6.67 1.67 எல்லாத்தையும் நீ என்ன செய்யணும் 9 × 10⁻9 என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ ஈஸியாக நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், லாக் வந்து என்ன செஞ்சுருக்கேன் எழுதியிருக்கேன். அதாவது ஃபுல்லாமே வந்து என்னது சம் பண்ணுறது 1.67 தானே. ஸோ 6.67 இப்போ வந்து இதில் என்ன பண்ணலாம், லாக் ஆஃப் A × B × C அப்படின்னு எடுத்துட்டோம்னா லாக் A + லாக் B + லாக் C அப்படின்னு வந்துடும். சரியா? ஸோ அந்த மெத்தடில் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா லாக் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாமே உட்காந்து மல்டிபிள் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப பெருசாகும். அதுக்காக இப்போ நான் லாக் வந்து என்ன செஞ்சோம் 6.67க்கு. ஓகே. அடுத்து லாக் 1.67 அகைன் லாக் 1.67 ஏற்கனவே ஒரு தடவை பார்த்ததுனால நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். இப்போ லாக் 6.67னா நம்ம லாக் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்போ டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஓகேவா, அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து சரியா, அதாவது லெஃப்ட் சைடில் வந்து ஓகே எத்தனை வந்து நம்பர் இருக்கணும் அப்படிங்கிற மேக்னிடியூட் வேல்யூ தான் நம்ம பார்க்கணும். ஓகே எத்தனை நம்பர் கவுண்டிங்கில் பார்க்கணும். இப்போ பாருங்கள் இதில் 6 அப்படிங்கிறது ஒரு நம்பர் தான் இருக்குது, நம்பருடைய வேல்யூவை பார்க்கக்கூடாது. 6 இருக்குது 6 அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடாது. சரியா? 1 இருக்குது. அப்போ 1 - 1 என்னது 0 அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால் முதலே நம்ம 0 புள்ளி ஓகே 0 பாயிண்ட் அப்படின்னு வைக்கணும். சரியா? ஸோ இதே இந்த இடத்துல 66.7 அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே 1 பாயிண்ட்டுன்னு வைக்கணும். அதாவது 2 டெசிமல் இருந்துச்சுன்னா -1. ஓகேவா? இதுதான் வந்து லாக்கோட ரூல்ஸு. ஓகே. ஸோ 1.6 அதுக்கப்புறம் 6.67ல் எனது லாக்கு வந்து என்ன செய்யணும் 6க்கு நம்ம கழிச்சிடும் 0.1. 66ல் 7 பார்த்தோம் அப்படின்னா 8241. ஓகே. ஸோ அதே மாதிரி லாக் 1.67க்கும் சரியா 1 அப்படிங்கிறது என்னது ஒரு வேல்யூ தான். ஸோ 1 - 1 என்னது 0. அடுத்து என்னது 6க்கு பதிலாக 6 அடுத்து 7 அவங்களுக்கு பதிலாக 227. ஸோ 2 டைமாக 227 எழுதியிருக்கேன். ஸோ இது எல்லாமே என்ன இருக்குது மேலே தான் இருக்குது. ஓகேவா? டிவிஷனுக்கு மேலே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 14 7 + 7 14 15க்கு 5 ரிமைனிங் 1 5 2 7 என்ன ஒரு 9. ஓகே 2 4 6 அடுத்து 8 10 12க்கு 2 ரிமைனிங் 1 there. ஸோ இங்கே போடுறோம் 1. ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணி பிடிக்கணும் பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், சப்ராக்ஷனில் கீழே வந்து லாக் ஆஃப் என்ன இருக்குது 9 × 10⁻9 இருக்கா. ஸோ லாக் 9 அதை கண்டுபிடிச்சி 2 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சோம். ஸோ லாக் பார்த்திங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் 0.9542. ஓகே. இது வந்து லாக் மட்டும் எடுத்த வேல்யூ. இப்போ பாருங்கள் லாக் 9 அப்படிங்கிறது இது ஃபுல்லாக என்னது மேலே உள்ளது, அப்போது இது வந்து கீழே உள்ளது. அப்போ லாக் A என்னது டிவைடட் B அப்படிங்கிறது லாக் A - லாக் B. ஓகே. ஸோ 5ல் 2 போர்ஷன் என்னது 3. அடுத்து வந்து என்னது 4ல் 9ல் 4 போர்ஷனாக 5 6ல் 5 போர்ஷனாக 1 12ல் 9 போர்ஷனாக 3 இங்கே போயிடுச்சா. ஸோ இது வந்து 0ல் 0 போர்ஷன் என்னது 0வே தான். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ 0.3153. ஓகே. ஸோ அடுத்து ஆண்டிலாக்கு வந்து என்ன செய்யணும் பார்க்கணும். பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த இதுக்கு 0.3க்கு ஓகே 0 அப்படின்னு இருக்கா. ஸோ 0.3னா என்னது அதாவது பாயிண்ட் வச்சு வரும் 1 பாயிண்ட்டு. ஆனால் நிறைய தடவை வரலனால என்ன செய்யலாம் அப்படியே அதாவது ஆண்டிலாக்கு நம்ம இது பண்ணுவோம். ஸோ 0.3153 கிடைக்குதா. இதை பண்ணி
அப்போ இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுன்னா 0. இப்போ வந்து எப்பயுமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இங்கேருந்து வந்து நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை நம்பர் இருக்குது, அதாவது எண்ணிக்கை வச்சு கவுண்ட் பண்ணுவோம். ஓகேவா, நம்பர்ஸ். ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது, நம்பரோட வேல்யூ எடுப்போம். 0 -1. ஸோ என்ன வரும் அப்படின்னா -1. அதை வந்து 10⁻⁻1 நம்ம என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். எப்பயுமே வந்து என்னதுன்னா லாகு கண்டுபிடிக்கும் போது பாயிண்ட் வச்சு தான் நம்ம எழுதணும். சரியா? ஸோ அதனால் என்ன அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், பாயிண்ட் வச்சு என்ன செய்வோம், ரைட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இன்னொரு தடவை நான் உங்களுக்கு இன்னொரு தடவை புக்கை வச்சு கிளியராக படிக்கிறேன். நான் log 03153 இப்போ பார்க்கும்போது என்ன கிடச்சிச்சுன்னா எனக்கு 2.065 கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே. இன்ட்டு என்ன வரும், -27 -20 -11 -9 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் -74. ஸோ இதில் வந்து என்னது டோட்டல் ஈஸ்கொயர்ன்ற வேல்யூ இது. ஸோ த ஹோல் பவர் 1/2. சரியா? ஸோ 1/2 வச்சு போடும்போது என்ன வரும் நம்மளுக்கு 74க்கு 1/2, இதுக்கும் 1/2 ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ 1.437 இன்ட்டு இதுக்கும் 1/2 தான் என்ன வரும், 3 2s are 6, 7 2s are 14. ஸோ 37. அப்போ டெல்லி வந்து என்ன அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், 10⁻⁻37 கூலும் வந்து என்ன செய்யுது அப்படின்னா அதிகமாக என்ன செய்யுது இருக்குது, 10⁻⁻37. சரி, கூலும். ஸோ அப்போ இங்கே பார்த்திங்க அப்படின்னா எது ஆன்சர் வரும் உங்களுக்கு, இதான் ஆன்சர் வரும், பி ஆன்சர் வரும், 10⁻⁻37 கூலும். ஓகே. ஸோ டெல்லியோடைய ஆர்டர் 10⁻⁻37.